சகாயத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி மகேந்திரையா, நன்றி நன்றி. ஆமீன். சரியா, டொரண்டோ நேரம் 8 மணி 6 நிமிடங்கள். நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தில கேட்டோம், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார், அவர் வைப்பார். ஆனால் நாங்கள் அவர் வைக்கும்படியான பாத்திரங்களாய் நாங்கள் விளங்க வேண்டும். எங்களுடைய செயல்பாடு, எங்களுடைய விசுவாசத்தின் கிரியைகள் வெளிப்பட வேண்டும். அதுதான் அங்கே கர்த்தர் கொடுக்கிற நிபந்தனையாயிருக்கிறது. ஏன்? நிச்சயமாக வாக்கு தத்தத்தை கொடுத்தார். வாக்கு மாறாதவருடைய வாக்கு தத்தங்கள் ஆமென் என்றும் ஆம் என்றும் இருக்கின்றது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்குள். அப்படியாக அந்த வாக்கு தத்தத்தை பெற்று நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அவரை உயர்த்துவோம், அவருடைய வார்த்தையின்படி நடப்போம். அவர் எங்களை அப்படியாக உயர்த்துறது, அவர் உயர்த்தியே வைப்பார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தையின் வெளிச்சம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களும் இந்த சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிப்பாடுகளை ஆவியானவர்களுக்கு வெளிப்படுத்தட்டும். ஆமென். நாங்கள் எடுத்த வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிகளாய் கடந்து செல்வோம். உங்களோட சகோதரி இணைகிறேன், என்னோடு இணையுங்கள். கற்றுக் கொடுத்த இந்த நல்ல கிருபையின் தரத்துக்காக நன்றி செலுத்தி ஜெபித்து துதித்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஜெபிப்போம். இப்பொழுது நேசிக்கிற நல்ல தெய்வமே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் கோடி கோடி சோஸ்டம் தகப்பனே. மனுஷன் பார்க்கிற விதமாய் நீர் பாரேன் என்று சொன்ன தேவன், இந்த நாளில மனுஷனும் முகத்தை பார்க்கிற தேவன், நீங்க இருதயத்தை பார்க்கிறீங்க, உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறீங்க, தூரத்திருந்த நினைவுகளை அறிகிறீங்கப்பா. அந்த மகாபரிய கிருபையின் அன்புக்காக, அந்த இணையில்லாத உறவுக்காக, அந்த தொடர்புக்காக, அந்த கிருபை நல்ல தருணத்தை தருகிறீரே. சோஸ்திரம் ஆண்டவரே. வெளிச்சத்தில நாங்க வாழை கூட எங்களை சங்கமிக்க வைத்தீர். உமக்கு கோடி கோடி நன்றி. இந்த வெளிச்சத்தின் ஊழியத்துக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த தங்க வானொலிக்காக நன்றி செலுத்துறேன். இந்த தளத்தை நீங்க ஏற்படுத்தி கொடுத்து களமாய் மாற்றி இருக்கிறீங்க நாம மகிமைக்காக, அதுக்காக நன்றி ஆண்டவர். இந்த நாள் இந்த ஊழியத்தை அப்படி ஆசீர்வதித்து இயேசு நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழிய தாசர்களுக்காக நன்றி. கேட்டுக்கொள்ள அன்பு நேர்களை ஆசீர்வதிங்க. மறுவழிப்பை கேட்க போற அன்பு நேர்களையும் தருகிறேன், அவர்களையும் ஆசீர்வதிங்க. தாழ்ந்துள்ள பிள்ளைகளை ஊழியம் செய்ய எழுப்பி தாங்க. இந்த ஊழியத்தை செய்கிற ஆண்டவரே தொகுப்பாளரும் ஐயா ஊழியத்தின் ஐயா ஸ்தாபகருமான இவர்களுக்காக ஜஸ்டருக்காக அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடன் ஊழியர்கள் உறவுகளுக்கு எல்லாருக்கும் நன்றி செலுத்தி உடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்க ஆசீர்வதி வழி நடத்தும். அதே போல கர்த்தாவே, இந்த நாளிலும் அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. என் வாயின் வார்த்தையில் மென்னிடத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரீதியா இருப்பதா நிரபலமே என பெருக நான் சொல்றேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜெபத்தைகளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அது நாம் ஒன்றை மகிமைப்பட ஒரு பாடலை பாடி நாங்க வார்த்தையை வெளிச்சத்து கூட கடந்து செல்வோம். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைபட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தையுண்டு உம் வாயிலிருந்து புறப்பட்டாலுடன் திறக்கும். வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைபட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தையுண்டு உம் வாயிலிருந்து புறப்பட்டாலே உடன் திறக்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டால் வழி விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் உம் முன்னே தகர்ந்து விழும். செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டால் வழி விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் உம் முன்னே தகர்ந்து விழும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. ஆமீன். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். நான் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். இந்த நாளும் என்னோடு பேசினது ஆண்டவர் தாமதித்ததால், ஆண்டவர் தாமதித்தார்.
ஆண்டவர் தாமதித்தார். இதுக்கு நான் ஆதாரப்பூர்வமா எடுத்துக்கொண்ட வார்த்தை எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தைகள் தான். ஆனாலும் என்னோடு பேசி இருக்கிறார். ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். இப்படியாக பேதுரு ரெண்டு பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் வசனம். பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. ஆண்டவர் தாமதிக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்க தன் வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் ஏன் தாமதிக்கிறார்? ஆண்டவர் தாமதிக்கிறார். ஏன் தாமதிக்கிறார் என்று சொல்லி எனக்கும் உங்களுக்குள்ளே பல கேள்விகள் எழுப்பும். இன்னைக்கு இவ்வளவு காலம் காத்திருக்கிறோமே, இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் நாமத்தை தொழுது கொண்டிருக்கின்றோமே, ஏன் தாமதிக்கிறார்? ஏன் தாமதிக்கிறான்னு சொன்னார். அந்த பேதுரு அந்த நிருபத்துல நமக்கு பதில் அளிக்கிறார். எப்படியாக சொன்னார், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் விரும்புகிறார். அவர் தாமதிக்கிறார் சொன்னா ஒன்று, அவர் கெட்டு போகக்கூடாது. அடுத்த காரணம் சொல்ற 2வது காரணம், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இதுதான் அடுத்த காரணம். அடுத்தது அவர் விரும்புகிறார். எதை விரும்புகிறார்? எல்லாரும் சிப்பகுழாய் வர வேண்டும், எல்லாரும் பரவராட்சியத்தை பெற வேண்டும், எல்லாருக்கும் தானே நான் பாவத்தை சுமந்து தீர்த்தது ஆட்டுக்குட்டியானே, உங்களுக்காக பலியான். அப்ப அவர் அதுக்காக என்ன செய்யறாருன்னு சொன்ன, விரும்பி தாமதிக்கிறதுக்கு என்ன செய்யறார்? நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். நீடிய பொறுமை உள்ளவர். இந்த நீடிய பொறுமை நமக்கு இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல இல்லை. நாங்க இன்னைக்கு கொஞ்சம் பஸ் தாமதிச்சாலே பஸ் நம்ம கோட் நம்பரை போட்டு அடிச்சு கேட்போம், இந்த பஸ் இவ்வளவு லேட். கணவர்களை விட்டு வந்துட்டாலே இவ்வளவு லேட், இந்த சிக்னலுக்கு நிக்கிறீங்க, என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறீங்க? பிள்ளைகள் வர அமைத்து விட்டாலே என்ன செய்யறீங்க? எந்த ரூட்ல போய் கொண்டிருக்கிறீங்க? வரவில்லை? இப்படி கேள்விக்கு மேல கேள்வி எங்களுக்குள்ளே எழுந்து விடும், எங்களுடைய உலக ஓட்டத்துக்கு. ஆனா இந்த பரலோக தகப்பன் தன்னுடைய பரலோக ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அவர் அழைக்கிறதுக்கு 2ஆம் வருகையில் வரப்போகிறார். அந்த வருகை ஏன் தாமதிக்கிறது என்று சொன்னா, ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்பவும், எல்லாரும் ரட்சிக்கப்படும். அவர் விரும்பி இருக்கிறார். அவர் விரும்பி இருக்கிறார். இன்னைக்கு விருப்பப்பட்டவர்களுக்கு எத்தனையோ தாமதிப்பாங்க. நீங்க உண்மையிலேயே இந்த வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லுவார்கள், அந்த டேல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நாளுக்கு ஒரு பெரிய விசேஷமே அவ கொடுக்கிறார்கள். இந்த உலகம் அன்பை பரிமாறுகிறார்கள் சொல்லி அந்த அன்புக்காக ஒவ்வொரு ஜோடிகளும் ஒவ்வொரு பரிசு பொருட்களோடு காத்திருப்பார்கள். அவங்க சில நேரம் வேணுமெண்டே 1 hour லேட்டா போவாங்க. அது கூட அவங்களுக்கு அந்த நேரம் போறது கூட தெரியாது. ஓகே, நோ ப்ராப்ளம் சொல்லுவா, ஓகே என்று சொல்லிட்டு என்ன செய்வாங்க, விரும்புகிறார்கள். அவர்களை சந்திக்க வேண்டும், அவர்கள் வாழ்த்த வேண்டும், அவர்களோட நேரத்தை நான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும், நான் அதை செலவழிக்க வேண்டும், இப்படியாக செலவழி அவர்கள் திட்டமிட்டு அதை வணைந்து தங்களுக்குள்ளே அதை செலவழித்ததை பரிமாறுகிற அந்த அன்பை, அந்த உலக ஒரு நாள் அன்பை பார்க்க அந்த ஒரு அன்பு நாள் என்று சொல்லி அதை கணிப்பட்டு அதை என்ன செய்தார்கள், நினைப்படுத்துகிறார்கள். ஆனால் உலகத்தையே அன்பு கூர்ந்த ஒரு தகப்பன், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தது ஆட்டுக்குட்டியான அந்த தகப்பன் இன்னைக்கு தாமதிக்கிறார் என்று சொன்ன ஒரு பிள்ளை கெட்டு போக கூடாது. உலக அன்புக்காக ஒரு நாள், உன்னதுடைய அன்புக்காக எத்தனை நாள் தகப்பன் தாமதிக்கிறார். என்னையும் உங்களை ரட்சிக்க விரும்பி, கெட்டு போக கூடாது என்று சொல்லி விரும்பி மனம் திரும்ப வேண்டும் என்ற பிள்ள. என்னென்ன காரியத்திலெல்லாம் மனம் திரும்ப வேண்டும், என்னென்ன காரியத்திலெல்லாம் திரும்ப வேணும். ஒரு டேர்னிங் பாயிண்ட் எனக்குள்ள வேணும், என் வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட். சில நேரத்தில் நான் வீதிகளை பார்ப்பேன், ஏன் இந்த வீதிகள் நீளமா இருந்தா இவ்வளவு ஈஸியா இருக்கு வாகனம் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நினைவில் ஆவியான கொண்டு வருவார். அப்படி நீள் பாதையா வைத்து விட்டால் நீ நித்திரியாய் போயிடுவாய் மகளே, நீ நித்திரியாய் போயிடுவாய். இதே பாதை
இதுதானே ரூட்டு என்று சொல்லி நினைக்கிறியாய் போய். அப்ப எங்களுடைய நித்திர தூக்கத்தை கலைக்கணும். நாங்க வெளிப்பா இருக்கணும். தெளிந்த புத்தியுள்ளவாய் ஓட வேண்டும். நிதானிக்க வேண்டும், அவதானிக்க வேண்டும். பொன்னுடைய பொறுமை உங்களுக்கு வேண்டும். இது வாகனம் செலுத்துறதுக்கு அன்றாடம் தேவை, அன்றாடம் வேண்டும். இது தவறி விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் இங்கே அடிபட்டு கிடப்போம் என்று நமக்கு தெரியும். அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும்? பாருங்க இங்க அவர் தாமதிக்கிறான்னு சொல்லி அவர் பாருங்க, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எல்லாருக்கும் தெரிந்த பகுதிதான். அங்கே மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துல அழகான ஒரு வசனம் ஒன்று அழகாக நமக்கு போதிக்கிறார். பாருங்க 5ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். சாரி, மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அங்கே 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. மணவாளன் வர தாமதித்த போது மணவாட்டியர் ஆயத்தமாயிருக்கிறார்கள். புத்தி உள்ள கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகள் என்று சொல்லப்படுகிறது. 10 கன்னிகைகள். 5 அங்கே மணவாளன் வர தாமதித்த போது என்ன செய்து விட்டார்களா இந்த மணவாட்டிகள்? பாருங்க, நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். முடிந்தது கதை. தூங்கி விட்டார். மணவாளன் வர தாமதித்தான்னு சொன்ன இங்க என்ன நடக்குது? தாமதிக்கிறேன் இங்க என்ன நடக்குது? இந்த புத்தி கன்னிகைகள் அயத்தப்பட்டார்கள். மணவாளன் வரப்போறார் என்று மணவாட்டியாக. ஆனால் சற்று தாமதித்தவுடன் மணவாளன் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். தூங்கினவர்களை யார் தட்டி எழுப்புவது? அங்கே நடுராத்திரிய மணவாளன் வந்து விட்டார். வருகிறார் என்று சொன்ன எழுப்பினார்கள். உள்ள கன்னிகள், எண்ணியோடு போன கன்னிகள் அவரோடு சேர எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். எண்ணெய் இல்லாம புத்தி இல்லாதவர்கள் கைவிடப்பட்டார்கள். இன்றைக்கு இதே சூழ்நிலை நமக்கு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக அங்கே தகப்பன் நீ வெளிப்பாய், நிதானமாயிரு, அவதானமாயிரு, தெளிந்த புத்தி உள்ளவளாயிரு. நான் தாமதிக்கிறேன் என்று சொன்னா நீ மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதாது. என் குடும்பம் ரட்சிக்கப்படும், என்னுடைய அயலவர் ரட்சிக்கப்படும், என் உறவர் ரட்சிக்கப்படும், என் பட்டணமே என் தேசமே ரட்சிக்க. இதுதான் என் வாஞ்சி, என் விருப்பம். எல்லாரும் ரட்சிக்கப்படும், எல்லாரும் சத்தியத்தை அறிவை அடைய வேணும் என்றே நான் விரும்புகிறேன் மகனே என்று சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு தாமதிக்கிற அவர் வாக்கு கொடுத்த வாக்கு மாறாதவர். அவர் சொல்லுவார். அவர் சொல்லி செய்யாதிருப்பவரும் அல்ல, வசனித்து நிறைவேற்றாதிருப்பவரும் அல்ல. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்போரும் அல்ல. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னா அங்கே எல்லாமே திறக்கு. வானத்திலாவது ஆழத்திலாவது அவர் கட்டட யாரே அமைதியா இரு என்று சொல்லி அந்த காற்றையின் கடலை அதட்டினார். அந்த சூழ்நிலையை மாற்றின தகப்பனுக்கு எல்லாமே லேசான கரையண்ட ஒவ்வொரு நாள் உண்டாயிடுச்சு. வார்த்தையால் உண்டாக்கினார், வார்த்தையால வடிவமைத்தார். அப்ப இங்க தாமதிக்கிறான்னு சொன்னா இன்றைக்கு பாத்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பார்ப்போம்டா, ஒரு கல்யாணம் முடித்த ஒரு தம்பதியரை எடுத்து பார்ப்போமாண்டா, அவர்களுக்கு இப்ப குழந்தை கிடைக்க தாமதித்து விட்டா இருக்கிற உங்கள் உறவுகள், உடன் உறவுகளை கேட்பார்கள், விசேஷம் இல்லையா? விசேஷம் இல்லையா? யாருக்கு பிரச்சனை? அடுத்து கேட்பார்கள் இன்னும் கொஞ்சம், யாருக்கு பிரச்சனை? அடுத்து சொல்றேன், என்ன பாவம் செய்வீங்க? என்ன பாவம் செய்வீங்க? பொருத்தம் பாத்தீங்களா? உங்களோட மனது பொருந்துச்சுதா? இது எத்தனை கேள்வி நான் செல்ல வேணும். என வார்த்தை சொல்றது என்ன சொல்லுங்க பாப்பா. சங்கீதம் 127 சங்கீதம் 4 இதோ பிள்ளைகள் கத்தரால் வரும் கற்பத்தின் கனி ஒவ்வொரு கிடைக்கும் பலன். கத்தரால் வரும் சுதந்திரம் அப்பா. அது அங்கே சாராளுடைய கற்பம் அடைந்து இந்த முதல் வயதில் நான் பாட்டியா இருக்கிறேன், நான் பிள்ளை ஒருவன். அவ தாத்தாவுக்கு அவர்கள் அந்த தூதர்கள் போய் சொல்லும் பொழுது ஒரு உற்பத்தி காலத்துல உண்மை பிள்ளையோடு இருப்பார், அணைத்துக் கொண்டு சொல்ல உங்கள் சாரா நகைக்கிறா. அந்த அந்த கற்பம், செத்த கற்பத்தை உயிர்ப்பித்து அவர் என்ன செய்தார்? தன்னுடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றினார். அவர் சொல்லியிருக்கலாம், விசேஷம் இல்ல, வேலையும் இல்ல, பிரச்சனையா, பெரிய பிரச்சனை, பெரிய பாவம் செய்தார்.
இப்படி உலகம் முற்றுப்புள்ளியை போட்டுவிடும். ஆனா எங்களை உலகம்தான் பிரச்சனையாய் பார்த்தாலும் உன்னதர் நீ பிரச்சனைக்கு இல்ல, உன் மூலமாத்தான் என்னுடைய திட்டம் நிறைவேறப்போது, உன் மூலத்தின் வாக்குத்தத்தம் நிறைவேறப்போது, நான் முன் குறிச்சது அது நிறைவேறப்போது என்று சொல்லியே அழைத்திருக்கிறார், சொல்லியே பார்க்கிறார். அந்த திட்டத்தை நோக்கி என வணைந்து கொண்டிருக்கிறார் என்று நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது பிரியமானவர்களே. ஆண்டவர் தாமதிக்கிறார்னு சொன்னார். நிச்சயமாக அவர் ஏற்ற வேளையில அழகாக்கி அந்த அந்த காரியத்தின் அருமையை எங்களுக்கு புரிய வைத்து அதனுடைய உண்மை தன்மையின் பாத்திரமாய் வெளிப்படுத்தவை அவர் தாமதிக்கிறார். ஏன் தாமதிக்கிற என்ற கேள்வி நமக்கு எழவே கூடாது. அந்த சந்தேகம், அந்த வீண் வார்த்தையும் வீண் பேச்சுக்களை நமக்கு எழவே கூடாது. இன்னும் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், எல்லாருக்கும் தெரிந்த பகுதி லூக்காயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே அங்கேயே பாப்போம். சகரியா எலிசபெத் ஒரு ஆசாரிய ஊழியம் செய்கிறார்கள். அவர்களுடைய வகுப்பில் இருக்கிறார். ஆசாரிய வகுப்பில் இருந்து துவங்கற்ற ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஊழியக்காரர் தான். ஆனால் அவர்கள் கொடுத்த பொருத்தனைகளை கத்தரிடத்தில் அவர்கள் வேண்டிக் கொண்டிருப்பார்கள், எங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அது கத்த தாமதிக்க அவர்கள் அந்த ஊழியத்தை விட்டு விடவில்லை. அவர்கள் அதே செய்கிறார். அவர்கள் உண்மையுத்தமா இருந்தார்கள். அவர்களை அந்த தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பில் அவர்கள் தவறவில்லை. அங்கே பாத்தீங்கன்னு சொல்ல வசனம் சொல்லுது, லூக்காயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அங்கே வார்த்தையை வாசிக்கின்ற 6ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் இருவரும் கர்த்தரின் கற்பனைகளின் படியையும் நியமங்கள் படியையும் குற்றமற்றவராய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். குற்றமற்றவர்கள். இன்னைக்கு ஆண்டோட சில காரியங்கள் எங்களுக்கு தாமதிக்கும் சொன்னா நாமே ஆராய்ந்து போக்கும். நம்மிடத்துல ஏதாவது குற்றம் இருப்பா, நம்மிடத்துல அவனுக்கு பிரியமில்லா காரியங்கள் வெளிப்படுத்துறாங்க, பேச்சில, எங்க செய்யல, எங்களுடைய நடக்கையில நாங்கள் வெளிப்படுத்துற விசுவாச வார்த்தைகள்ல அப்படியான காரியங்களை நாங்கள் எண்ணி பார்த்தா அவர்கள் குற்றமற்றவர்களாயும் தேவனுக்கு நீதி உள்ளவர்களுமாயும் எல்லாமே சரியா இருக்குது. நான் தாமதிக்கிறேன்னு சொன்னா அங்கே சகரியாவுக்கு தேவதூதன் வெளிப்பட்டு சொல்லும் போது அங்கே சகரியா வர தாமதிக்கிறாள். அங்கே மிகுதியா இருந்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அந்த ஆசிரியர் கூட்ட ஜனங்கள், சகரியாக்கு ஏதாவது நடந்துட்டோ, அவர் அங்கே முடிந்து விட்டாரோ என்று. அது வழக்கம். குற்றம் உள்ளவன் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது ஏதாவது அங்க அதனிடத்திலே அவர்கள் என்ன செய்ய விழுந்து இறந்து விடுவார்கள். அப்ப இவர்கள் அப்படிப்பட்ட கொஞ்சம் தாமதிச்ச சகரியா காட்டி போட்டு வேற தாமதிச்சதால இவர்கள் எத்தனையோ கேள்வி, மாமிச பலவீனம் மேற்கொள்ளுது, வீண் சிந்தை மேற்கொள்ளுது, ஆட்கொள்ளுது, வீண் அவிசுவாச எண்ணங்கள் அந்த இடத்துக்குள்ள உள்ளே நுழைகிறது, பேசப்படுகிறது, உறவாடுகிறது, வீண் வார்த்தைகள். ஆனா இங்க பாருங்க, அங்க அவன் சன்னதியில பெற்று வாய் பேசாம வருகிறான். அவர் சொல்ற இதை நான் இதனால் அறிவேன் என்று கிழவனாயிருக்கிறேன் என்று சொல்றார். தாமசிச்சதால கிழவனாயிருக்கு, வயது பெற்றுமைதான். தன் மனைவியும் என்ன சில வயது சென்றா இருக்கு என்று சொல்லுகிறார். அதுவும் உண்மைதான். என்ன நான் ஏற்ற வேலை ஒன்று வைத்திருக்கிறேன் அல்லவா, நீ எவ்வளவு தூரம் உண்மையா எனக்கு குற்றமற்றவனா நீ இருக்கிற, எப்படி உன்னுடைய கொடுக்கப்பட்ட பொறுப்பில நீ கவனம் உள்ளவனாயிருக்கு, எப்படி நீ அதை செய்கிறாய் என்று சொல்லி தேவன் அதுக்கு ஒரு நாளை நேரத்தை குறித்து தருவதற்காக காத்திருக்கும் பொழுது, அவர் தாமதிக்கும் பொழுது நிச்சயம் எப்போதும் கிடைக்கும் என்ற விசுவாசம் நமக்குள்ள உறுதியா இருக்க வேண்டும். உறுதியான நம்பிக்கை வேண்டும். அந்த உறுதியான நம்பிக்கையில இருந்ததால அங்க என்ன நடக்குது, ஏற்ற வேளையில குழந்தையை கொடுக்கிறார் கர்த்தர். கொடுக்கும்போது ஜனங்கள் எல்லாம் ஒவ்வொரு பேர் சூட்டுகிறார்கள். இவர் பேச தாமதிக்கிறார். அவர் பலகையை வாங்கி எழுதுகிறார். ஜோவான் என்று எழுதினார். வாய் திறக்கப்படுகிறது. பாருங்க, கொஞ்சம் தாமதிச்சா இவங்க என்னெல்லாம் பேர் வச்சிருவாங்க. ஆனா தேவனை முன் குறித்து விட்டார், உனக்கு ஜோவான் என்று பெயரிடுவாயாக. அது லூக்காயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல இந்த 13ஆம் வசனத்துல அந்த தேவனை சொல்றார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு ஜோவான் என்று பெயரிடுவாயாக. ஜோவான் என்று பேர் என்று தேவதூதனை சொல்லிவிட்டார். அந்த பேர் அங்கே அவர்கள் அங்கே திறக்கப்படுவதோடு வாய்க்கட்டு, இந்த ஜனங்களுடைய பேர் இது வம்சாவளியில இல்லையே, இது உங்களுடைய உறவில இல்லையே என்று சொல்லி எதிர்பார்க்கிற அந்த காரியங்கள்
அளிக்கப்படுகிறது. தேவ திட்டம் தேவன் முன் குறித்தது தேவன் எதிர்த்து நியமித்தாரோ அதை அங்கே வெளிப்படுத்துகிறார். அவருக்குரிய வேலை வந்ததும் அதையே அங்கே என்ன செய்யறார், நிலைநிறுத்துறார். சொன்ன வாக்கு தத்தத்தை அங்கே என்ன செய்யறார், நிறைவேற்றுகிறார். இப்ப நாங்க தாமதிக்கிறார் என்று சொன்னார், நாங்கள் அவசரப்பட்டு வீண் வார்த்தைகள், வீண் அவிசுவாச எண்ணங்கள், வீணாய் ஓடினோம் என்று நினைக்கிற சோர்வுகள், களைப்புகள், இழைப்புகள், வீண் வார்த்தைகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு அவர் தாமதிக்கிறேன்னு சொன்னார். நிச்சயமா தருவார். அதை தன்னுடைய நாம மகிமைப்பட தருவார். அவருடைய வல்லமை வெளிப்பட தருவார். அவர் எங்கள் மூலமாய் புலப்படுவார். இதுவே நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அந்த படத்துக்கு நீங்க நாம் அந்த தாமதிக்கிறேன்னு சொன்னார், அவருடைய சமூகத்துல இருப்போம். அவர் கொடுத்த பொறுப்பை செய்வோம். அந்த வார்த்தையை கீழ்ப்படிவோம். நியமித்த ஓட்டத்துல பொறுமையாய் ஓடுவோம். வார்த்தையை பிடித்து கொண்டு ஓடுவோம். விசுவாசத்தோடு ஓடுவோம். பந்தய பொருள் நிச்சயமே. ஜெபிப்போமா? எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த நல்ல அருமையான பாடத்துக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, நீங்க தாமதிக்கிறீங்கன்னு சொன்னா நிச்சயமாக அது கனத்துக்குரிய பாத்திரம், மகிமைப்படுற பாத்திரமா, மகிமையின் பாத்திரமா நீங்க விளங்க வைக்கவே நீங்க தாமதிக்கிறீங்கப்பா. அந்த உணர்வு எப்பொழுது தாங்க எங்களுடைய மாமிச பலவீனங்கள், மாமிச சிந்தைகள், விசுவாச வார்த்தைகள் எங்களுக்குள்ள உறவாடாதபடி, உலகத்துக்கு அதை வெளிப்படுத்தாதபடி, அழைத்த தகப்பனுடைய பரம அழைப்பின் இலக்கை அடைவோம் என்ற நிச்சயத்தோடு, விசுவாசத்தோடு வார்த்தையை பிடித்துக் கொண்டவர்களா உடைய நாம மகிழ்ப்படும் பாத்திரங்களா எப்பொழுது நடக்க கிருபை செய்யுங்க. எப்பொழுது வெளிப்பட எங்களை அப்படி பாத்திரமாக வணைந்திடுங்க ஆண்டவர். உம்முடைய சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணித்தவர்களாய் அப்பா, இதற்கு பிடிக்கப்பட்டு அதை பிடித்துக் கொள்ளும்படியாய் ஆசையாய் பின்தொடர கிருபை தாங்கப்பா. கற்றுக் கொடுத்த பாடத்துங்களை அப்படி அர்ப்பணிக்கிறோம். அடியாளை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருத்தரை அப்படியாக நீங்க செய்ய போற கிருபைகளுக்காய் நன்றி. அப்படி எங்களை உருவாக்கி அப்படி நான் மகிமைப்படுத்துறதுக்காய் நன்றி. உடைய வெள்ள கருத்து எங்களை எல்லாவரையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் அடியாளு கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தி, கற்றுக் கொடுத்த பாடத்துக்கு நன்றி செலுத்தி, இனி வரப்போற எல்லா செய்திகளும் வார்த்தைகளும் உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்டு நிற்கிற ஜெபத்தை கழும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுவதாக. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்தோம். கர்த்தர் வார்த்தை கூடாக அடியாளோடும் பேசினார், உங்களோடும் பேசியிருக்கிறார். நிச்சயமாக மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தைகளை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தையும் வெளிப்பாடுகளை கற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் நாம் ஒன்றையும் மகிமைப்படுவதாக. இதுவே நமக்கு விழுந்த பிரதான கடுமையா இருக்கிறது. ஆமேன். விளையாட்டு நேரம் 8:29. அடுத்ததாக எங்களோடு வார்த்தையும் வெளிச்சத்தோடு பாஸ்டர் வெங்கட் அவர்கள் இணைய வேண்டும், இணைவார்கள் என்று கர்த்தர்கள் விசுவாசிக்கின்றேன். நாளும் கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. நிச்சயமாக இவ்வளவு ஒரு நல்ல தகப்பன் மேலேயே உண்மையான வார்த்தை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் என்று சொன்ன தேவன் வாக்கு கொடுத்தவர். ஆமென்றும் ஆமென் என்றும் அவருடைய வார்த்தைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவேறுகிறது. அப்படியாக தாமதிக்கிறார் என்று சொன்னார். அவருடைய நாம மகிமைப்படவும், அவரில் ஆராய்ச்சிக்கப்பட விரும்பியும் ஒருத்தரும் கெட்டு போகாமல் அவர் விரும்பி அவர் தன்னை ஒப்பு கொடுத்தவர் பலியாக அந்த இரத்தத்துக்குள்ளாய் அவருடைய பரவராட்சியத்தின் பங்காளராய் சுதந்திரிக்கும்படியாக, உரிமை சொத்தாக்கும்படியாக இன்னும் அவர் காத்திருக்கிறார் நீடிய பொறுமையோடு. அந்த நீடிய பொறுமை உள்ளது இன்னும் பொறுமையாக இருக்கிறார். நிச்சயமாக உலகம் 1000 சொல்லாலும் எங்கள் தகப்பன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த 1000 வார்த்தை அழியும். ஆமென். இதுவே நம்முடைய விசுவாசம். விசுவாசத்தை தட்டி எழுப்புவோம் வரும் வரைக்கும். ஆமென். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இவ்வளவாய் எங்களை நேசிக்கிறார், எங்களை நடத்துகிறார். ஆமென். நிச்சயமாக தாமதிக்கிறார் என்று சொன்னால் நான் இன்னொரு காரியத்தையும் உதாரணமாக படுத்த இருந்தேன். நான் நேரம் தாமதித்ததுனால் அங்கே ராகேல் சொல்கிறார், எனக்கு பிள்ளை கொடுமன்னு சொல்லி யாக்கோபு லேயாளு இருவரை சேர்ந்தார். ராகேல் லேயாள் என்று சொல்லி தமக்கு அங்கே முதலாவது தமக்கு லேயாளை திருமணம் செய்துவிட்டார். ராகேலை விரும்பினாலும் அங்கே லேயாளை திருமணம் செய்ய தகப்பனார் கொடுத்து விட்டார். ஆமென். சோஸ்ரம். நன்றி பாஸ்டர் இணைப்பில் வந்து விட்டார். நான் கர்த்தர் விசுவாசிக்கிறேன்.